ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களில் யாரெல்லாம் உங்களோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லுவேன். நான் லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் பிரைட்னஸும் கொடுக்குது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது ஒரு பேக் தான். அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் தாளிப்பு கடாயின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அது தான் நான் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மஞ்சத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் பயன்படுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு அந்த கடாயை அப்படியே வச்சு கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேர்க்குறப்ப என்ன கலரில் இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்ப என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நேரம் ஆக ஆக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க்கான ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இப்போ நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். சுகர் நம்ம சேர்க்கறனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வந்து பொலிவு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு மினுமினுப்பு தன்மை நம்ம ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அரை லெமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் மட்டும் இதில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அரை பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்ல ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லெமன் ஜூஸை வச்சு நம்ம இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சர்க்கரை அப்படியே முழுசாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா, இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷ் இல்லை அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபேஸ் வாஷு இல்லைன்னா ஷாம்பு ஏதாவது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே காய்ச்சின பால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான் பேலன்ஸு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இதை நம்மளோட கைகளில் வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். கைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை உடம்புல அங்கங்கே கருமை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கருமையை நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, வெயில் பட்டு உங்கள் ஸ்கின் டேன் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் கருமையை ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். லைவாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போயிடும். காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். காயறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடாதீங்க. நல்ல ஸ்கின்னில் வந்து ரொம்ப நேரம் இருக்க விட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா இன்னும் நம்ம எஃபெக்டிவாக பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணது எல்லாமே காஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி லைவாக அப்படியே காமிச்சிட்ருக்கேன். எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லை, ஸ்கிப்பும் பண்ணலை. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. வாஷ் பண்ணும்போது கைகளை அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கருமை, அழுக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிரும். உங்களுக்கு வாஷ் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது. இதில் நீங்கள் வேணும்னா ரைஸ் பவுடர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்து காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கை அப்படியே டேனாக இருக்குது, இன்னொரு கை வந்து பார்த்திங்கன்னா டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நிச்சயம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களில் பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழே சொல்ல மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஹைப்பும் லைக்கும் தாராளமாக கொடுங்க.